இருள் நிரம்பிய காலத்தில் ஒரு சிறு பெயரே பெரும் வரலாற்றை எழுதினது. இது ஒரே ஒரு வசனத்தில் தேவனிடம் மன்றாடி வாழ்வையே மாற்றிய ஒரு மனிதனின் வாழ்க்கை கதை. பண்டைய யூதாவின் மலைகளில் மழை மேகத்தின் கீழ் ஒரு தாய் ஒரு பெயரை கிசுகிசுத்தாள். அவளுடைய கண்ணீரின் எடையையும் அவளுடைய துக்கத்தின் வாடையையும் சுமந்த ஒரு பெயர் அது. அந்த பெயர்தான் யாபேஸ். தொடர்ந்து எரியும் நெருப்பை போல விசுவாசத்தை மூட்டிய ஒரு மனிதன் இந்த யாபேஸ். யூதா கோத்திரத்தில் யாபேஸ் பிறந்தார். இஸ்ரேல் எதிரிகளாலும் சச்சரவுகளாலும் சூழப்பட்ட ஒரு காலத்தில் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சுருக்கமாக தோன்றுகிறார். ஆனால் அவரது கதை எண்ணற்ற இதயங்களை கவர்ந்தது. யாபேசின் வாழ்க்கை ஒரு கனமான சுமையுடன் தொடங்குகிறது. பண்டைய காலங்களில் ஒருவரது பெயர் ஆழமான அர்த்தத்தை கொண்டிருந்தது. அடையாளத்தை வடிவமைக்கும் பெயர்களாக கருதப்பட்டது. அவரது தாயார் அவருக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார், அதாவது துக்கம் அல்லது வலி என்று பொருள். ஏனெனில் அவரது பிறப்பு அவளுக்கு குறிப்பிடத்தக்க துன்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக யாபேஸ் தனது பெயரின் அர்த்தத்தை மாற்றி காண்பிக்கவும் அவர் ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால நோக்கத்தை தேடினார். இந்த மாற்றத்தின் கதையில் நாம் கேட்போம், எப்படி துக்கம், வலி, கஷ்டம் என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ ஒரு வழியை கண்டுபிடித்தான் என்று பார்ப்போம். யாபேஸ் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளோடு போராடி கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்தான். அவர்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தார்கள். சூழ்நிலைகள் அவர்களுக்கு எளிதாக இல்லை. ஆனால் கடினமான காலங்களில் கூட யாபேஸ் தனித்து நின்றான். யாபேஸ் தனது சகோதரர்களை விட மரியாதைக்குரியவர் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. அவரை சுற்றியுள்ள பலர் அவரை கைவிட்டிருக்கலாம் அல்லது கெட்ட வழிகளில் திரும்பி இருக்கலாம். யாபேஸ் சரியாக வாழ சரியான தூய வழியை தேர்ந்தெடுத்தார். அவரது வாழ்க்கை எளிதானது அல்ல. வேதனையான பெயரின் நிழல் அவர் மீது தொங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவர் தேவனை நம்பினார். தேவனை பிரியப்படுத்தும் தேர்வுகளை செய்தார். மேலும் தேவனை தனது வாழ்க்கையால் கனப்படுத்தவும் ஒரு முடிவு செய்தார். யாபேஸ் மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழவில்லை. ஆனாலும் அவர் தனது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் மேலும் எடுத்துச் சென்றார். ஒரு நாள் அவர் தேவனிடம் ஆசையாக கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். ஓ தேவரீர், நீர் உண்மையாக ஆசீர்வதிப்பீர், என் எல்லையை பெரிதாக்குவீர், உம்முடைய கை என்னுடன் இருக்கும், தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவீர், அதனால் என் துக்கம் மாறும் என்று ஜெபித்தார். அவரது பிரார்த்தனை அவரது துணிச்சலான நம்பிக்கைக்கு ஒரு சான்றாகும். தேவன் தனது துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவரது அதிகமான அசைக்க முடியாத விசுவாசத்தை வெளிப்படுத்தினது. யாபேஸ் 3 முக்கியமான விஷயங்களை தேவனிடம் கேட்பது ஆசீர்வாதம். கடவுளின் தயவை தனக்காக மட்டுமல்ல, தனது வாழ்க்கைக்காகவும் தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கைக்காகவும் கேட்டார். தனது எல்லையை விரிவுபடுத்தினார். தன்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் சாதிக்கவும் விரும்பினார். இனியும் துக்கத்தில் வாழ அவர் விரும்பவில்லை, அதிலிருந்து விடுபட விரும்பினார். அவரது பிரார்த்தனை எளிமையானது என்றாலும் அவர் தைரியமாக இருந்தார். அவர் செல்வத்தையோ புகழையோ கேட்கவில்லை. அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினார். தேவன் மட்டுமே அதை செய்ய அவருக்கு உதவ முடியும் என்று அவர் நம்பினார். தேவன் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்திற்கு தேவன் பதில் அளித்தார். அவரது பிரார்த்தனை அவரது துணிச்சலான நம்பிக்கைக்கு ஒரு சான்றாகும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் வழங்கினார். அவர் யாபேசை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்தார். அவர் யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தினார். கர்த்தர் யாபேஸ் மீது தனது கையை வைத்து
அவரை தீமையிலிருந்து காப்பாற்றினார். யாபேசின் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவர் துக்க மனிதனாக இருந்து ஆசீர்வாத மனிதனாக மாறினார். அவர் வரம்புக்குட்பட்ட மனிதனாக இருந்து வரம்பற்ற ஆசீர்வாதம் கொண்ட மனிதனாக மாறினார். ஆனால் மிக முக்கியமான மாற்றம் வெளிப்புறமாக மட்டுமல்ல, யாபேசின் ஜெபம் அவரை உள்ளேயும் மாற்றியது. அவர் இப்போது துக்கம் மற்றும் வலியால் அறியப்படாமல் இப்போது தேவனின் ஆசீர்வாதம் மற்றும் ஆதரவால் அறியப்பட்டார். யாபேஸ் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறினார். மிகவும் வேதனையான சூழ்நிலைகளை கூட தேவன் எவ்வாறு அழகாக மாற்ற முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு யாபேசின் வாழ்க்கை. யாபேசின் முழு வாழ்க்கை, அவருக்கு மனைவி அல்லது குழந்தைகள் இருந்ததா, பிறகு எப்படி முடிந்தது என்பது பற்றிய குறிப்பிட்ட விவரங்களை பைபிள் குறிப்பிடவில்லை. அவரது கதை முதல் நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9:10 சுருக்கமாக சுருக்கப்பட்டுள்ளது. அவரது தன்மையை மையமாக கொண்டது, அவரது இதயபூர்வமான பிரார்த்தனை மற்றும் அவரது வேண்டுதலுக்கு தேவனின் பதில். யாபேசின் கதை நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். சிறிய ஜெபம் கூட நம் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. நம் இயேசுவும் நேர்மையுடன் ஜெபிப்பவர்களுக்கு செவிசாய்க்கிறார். யாபேசின் கதை ஜெபத்தின் மூலம் அவரது நம்பிக்கை மற்றும் மாற்றத்தை வலியுறுத்துகிறது. ஜெபம் செய்வதற்கான ஊக்கத்தை நமக்கும் தருவதாக செயல்படுகிறது. தேவன் என் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும் என்று நம்புங்கள். நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வலி அல்லது துக்கம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜெபங்களில் பின்வாங்காதீர்கள். தைரியமாக கேளுங்கள். ஆண்டவரின் பதிலை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கை தேவ ஆசீர்வாதங்களின் வல்லமைக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும். யாபேசின் வாழ்க்கையைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் இந்த ஜெபத்தை என்னுடன் சேர்ந்து தினமும் ஜெபியுங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது